ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இந்த பதிவின் மூலம் உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் விமலா, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல அகமுடையார் வகுப்பை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் விவசாயமும் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே தாங்க விவசாயம் பார்க்குறாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப வருடமாக வரன் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கிறதுனால இவங்க நாகதோஷம் உள்ள மணமகனாக தான் தேடிட்டுருக்காங்க. ஆனால் நல்ல வரனாக அமையலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போது ஒரு 4 வருஷம் தள்ளி போட்டதாகவும் அதுக்கப்புறமா நல்ல வரனாக அமையணும்னு ஜாதகத்தில் சொன்னதுனாலும் இவங்க இப்போ உடனடியாக வரன் பார்க்குறாங்க. அதாவது நாகதோஷம் உள்ள மணமகனாகவே வேணும். ஒரு நல்ல ஒரு குணமான நடுத்தர குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருக்கணும். ஓரளவு படித்த மணமகனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மாதம் குறைந்த சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய அப்பா அம்மா. இவங்களுடைய அப்பா தங்களோட பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் ஓரளவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு இருக்கிற ஒரே பொண்ணுனால நல்லபடியாக நல்லா அன்பாக பார்த்துக்கிற மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. இவங்க அரூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பெயர் வனிதா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க மீன் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ இவங்களுடைய அம்மாவும் இவங்களும் தான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 தங்கைங்க. அவங்களும் படிச்சுட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க தான் வீட்டுக்கு முதல் பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக எதிர்பார்க்குறாங்க. குறைந்த வசதியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இவங்க வீட்டில் அப்பா இல்லாதனால இவங்க 2 தங்கைகளுக்கும் இவங்க தான் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல குடும்பத்தில் இருக்கிற வீட்டோட மணமகனாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். அதனால முதல் வரனாக எதிர்பார்க்குறாங்க. அதனால் இவங்களுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட பொண்ணுக்கு ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கிற மணமகனாக வேணும். குறைந்த சம்பளமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, நல்ல ஒரு குணமாக இருக்கணும், அது மட்டும்தான் எங்களுக்கு வேணும். எனக்கு வீட்டுக்காரர் இல்லாதனால என்னோடய பொண்ணுக்கு வரக்கூடியவர் தான் எனக்கு மகனாகவும் இருந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு இவங்க கடலூரில் வசிச்சுட்டு வரதுனால கடலூர் சுற்று வட்டாரத்துலேயே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மேற்கொண்டு இந்த மணமகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து